அதை பார்க்க போகிற படம் வந்து மிஸ்டர் எக்ஸ். இது 2015 ரிலீஸ் ஆன படம். இது வந்து ஒரு 3D தொழில்நுட்பத்தில் எடுத்திருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் ஹீரோன்னு இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இதில் ஹீரோ யார் அப்படின்னா இம்ரான் ஹாஸ்மி. இதோட டைரக்டர் யாருன்னா விக்ரம் பட். இவர் தான் வந்து விக்ரம் பட்னாலே நிறையா ஹாண்டட் மூவிஸ், ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்துருப்பாங்க. முதல் முறையாக சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ எடுத்துருக்குறாங்க. இதில் ஹீரோயின் யார் அப்படின்னா நம்ம அநேகன் ஹீரோயின் அமீரா தான் இந்த படத்தில் ஹீரோயினை நடிச்சிருப்பாங்க. இதில் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சூப்பர் ஹீரோவை மாறினா என்ன அப்படின்றத இந்த படத்தோட கான்செப்ட். இதில் இம்ரான் ஹாஸ்மியும் அமீராவும் 2 பேரும் ஒரே டீமில் இருப்பாங்க. 2 பேர்த்துக்கு லவ் ஆயிரும். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து மாற்றி இம்ரான் ஹாஸ்மி வந்து ஒரு ஆளை சுற்றுவார். அவர் என்ன அப்படின்னா அந்த போலீஸ் டீமில் என்ன செய்வாங்க அப்படின்னா இவர் உண்மையிலே ஒரு ரவுடியை தான் கொலை பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ரவுடி வந்து ஒரு இன்னசென்ட்னு சொல்லி இவர் மேலே ஒரு பொய் கேஸை போட்டு இவரை வந்து விலக்கிடுவாங்க அந்த டீம்லேருந்து. அமீராவுக்கு வந்து அதை பற்றி தெரியாமல் என்ன செய்யும் அப்படின்னா இம்ரான் ஹாஸ்மி மேலே வெறுப்பாகி அவங்க லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இம்ரான் ஹாஸ்மி டென்ஷன் ஆகி போய் உட்காந்துருக்கிறப்ப ஒரு ஃபோன் கால் வரும். அப்போ அவரோட மேஜர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி இந்த தீவிரவாதியை நீ கொண்டுட்டேன்னா உனக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் திருப்பி நீ இழந்தது எல்லாத்தையுமே நான் திருப்பி வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லவும் இவர் தனியாளாக போய் அவனை கொலை பண்ணுறேன்ற போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வில்லன் கூட்டம் எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து சுட்டு ஒரு இதுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு மெர்க்குரி மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. போட்டோடனே எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் அமீரா வர்றதுக்குள்ளேயும் இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேஸ் எல்லாமே ஃபைல் பண்ணி மூடிடுவாங்க. மூடினோடனே ஒரு 3 நாள் கழித்து அவர் உயிரோடு எந்திரிச்சு வர்றப்ப அவர் ஒரு இன்விசிபிள் மேனாக மாறியிருப்பார். கொஞ்சம் நம்ப முடியாத கதைக்களமாக இருந்தாலும் ஒரு சூப்பர் ஹீரோ எப்படி வராங்க அப்படின்றத இந்த படத்தோட கான்செப்ட். இது ஒரு பழி வாங்குற கதை கான்செப்ட் கூட சொல்லலாம். அப்புறம் அவர் வெளியில் வந்து யார் வந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாங்களோ அத்தனை பேர்த்தையும் எப்படி வந்து பழி வாங்குறாரு அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. கடைசியில் ஹீரோயினுக்கு எப்படி தான் வந்து நல்லவன் அப்படின்னு புரிய வைக்கிறத இன்னொரு சாப்டர்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் போர் அடித்தாலும் இந்த படம் சூப்பர் ஹீரோ கான்செப்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். படத்தை பார்த்துட்டு எனக்கு என்னன்றது சொல்லலாம். நம்ம அடுத்ததை பார்க்க போகிற படம் வந்து த ஃப்ளையிங் ஜெட். இது 2016 ரிலீஸ் ஆன படம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் ஹீரோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா குருநானக்கோட சீடன் வந்து எப்படி வந்து சூப்பர் ஹீரோ மாறினாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஒரு குருநானக் அவரோட சக்தியை வந்து இந்த ஹீரோ வந்து முழுசாக உபயோகம் பண்ணி அவன் எப்படி சூப்பர் ஹீரோ மாறினா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன முகமுடி படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி அமைதியாக போகும். இது என்ன அப்படின்னா நேச்சருக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிற ரெண்டுக்கும் சேர்த்து நடக்கிற போராட்டம் தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். இதில் வந்து ஃப்ளையிங் ஜெட்டை யார் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா டைகர் ஷெராஃப் தான் நடிச்சிருக்கிறாரு. இதில் வில்லனாக வந்து நாதன் ஜோன்ஸ் வந்து வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஹாலிவுட்டில் நடித்தவர். இவர் ஏற்கனவே நம்ம தமிழ் படத்தில் வந்து ஜெயம் ரவிக்கு வந்து வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. முதலாக பாலிவுட்டில் இந்த படத்தில் அறிமுகமானார். அப்புறம்தான் வந்து நம்ம தமிழ் படங்களில் அறிமுகமாயிருக்காரு. இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃப்ளையிங் ஜெட் எப்படி உருவாகுன்ற கதைக்கு போகும். இப்போ டைகர் ஷெராஃப் வந்து உண்மையிலே பெரிய பயந்தாங்கோலி, எதுவுமே அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு டென்னிஸ் பிளேயர், சாதாரண டென்னிஸ் பிளேயர். இவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு காலனியில் குடியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலனியை காலி பண்ண சொல்லி ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு ஆர்டர் வருது. அப்போ வந்து டைகர் ஷெராஃப் மட்டும் எதுக்குறாரு. அப்போ இந்த எதுக்குறதுக்கு நாதன் ஜோன்ஸ் வந்து டைகர் ஷெராஃபை ரொம்ப அடின்னு அடித்து ஒரு மரத்தில் வந்து தூக்கி எறிகிறார். தூக்கி எறிகிறப்ப அந்த மரம் என்ன அப்படின்னா அந்த மரத்துக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியில் வந்து ஒரு நிலா வடிவத்தில் கடவுளோட ஒரு சிம்பல் இருக்கும். அந்த சிம்பலில் போய் இவர் விழுந்து அடிபட்டு மயக்க நிலைமைக்கு போயிடுறாரு. மேக்சிமம் இறக்குற நிலைக்கு போயிடுறாரு. அப்போ நாதன் ஜோன்ஸ் வந்து என்ன செய்கிறாரு, திருப்பி உயிரோட வந்துடக்கூடாதுன்றக்காண்டி அந்த அச்சில் வந்து அமுக்கி கடைசி வரைக்கும் மூச்சு போகிற வரைக்கும் மிதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த அச்சு என்ன செய்யுது அப்படின்னா டைகர் ஷெராஃபோட முதுகில் நல்லா பதிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாதன் ஜோன்ஸ் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் ஷெராஃபை விட்டுட்டு போயிடுறான். விட்டுட்டு போனோன்னே என்ன நடக்குது அப்படின்னா டைகர் ஷெராஃப் மறுநாள் முழிச்சு பார்க்கல, தன்னோட வீட்டில் இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நடந்தது அவருக்கு ஒரு கனவு மாதிரியே மாறி அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதே தெரியாத அளவுக்கு மறந்துடுறார்.
அப்போ யதார்த்தமாக ஸ்கூலுக்கு வந்து டென்னிஸ் சொல்லி கொடுக்க போகும்போது வேகமாக ஓடும்போது இவர் இருக்கிறத விட வேகமாக ஓடுறார். இப்படியே ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறார். எப்படி ஹாலிவுட்டில் வந்து ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்களோ தன்னோட சக்தி என்ன அப்படின்றத அவரும் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிக்கிறப்ப நம்மளால் பறக்க முடியும், வேகமாக ஓட முடியும், நம்மளால் வேகமாக சண்டை போட முடியும் அப்படின்ற கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் ஹீரோயினோட ரொமான்ஸ் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்போ திருப்பி நாதன் ஜோன்ஸை வந்து எப்படி எதுக்குறதுன்றத கால்குலேஷன் பண்ணி இப்படித்தான் நம்ம வந்து நாதன் ஜோன்ஸை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் போட்டு வைக்கிறாரு. போட்டு வைக்கிறப்ப திருப்பி அதே குரூப் வந்து இந்த காலனியை வந்து காலி பண்ண சொல்லி வர்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கரெக்டாக ஃப்ளைங் ஜெட்டாக அவர் மாறி எப்படி நாதன் ஜோன்ஸை அழிக்கிறாரு அப்படின்றதான் மீதி படத்தோட கதை. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இன்டர்வல் வரைக்கும் 2 பேரோட சண்டை அவ்வளோ அருமையாக பயங்கரமாக நடக்குது. கடைசியில் நாதன் ஜோன்ஸை ஜெயிச்சிடுறாரு. இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நாதன் ஜோன்ஸை வந்து ஒரு பயங்கரமான ஒரு அரக்கனா வந்து இன்னொரு கம்பெனி மாற்றி ஷாக்கான்னு சொல்லி பேர் வச்சு ஒரு பெரிய மிருகமாக உருவாக்கி திருப்பி அனுப்புகிறாங்க. ஃப்ளைங் ஜெட்னால் எதிர்க்க முடியலை, அவர் ரொம்ப அடிபட்டு போயிடுறாரு. அப்போ திருப்பி அதே இடத்துக்கு வந்து இன்னமும் எனக்கு நிறைய சக்தி இருந்தால் நான் அவனை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், எப்பயும் போல் நம்ம படங்களில் மாதிரி ஒரு சாங் வச்சு ஒரு அதீத சக்தி அவருக்கு வந்து கிடச்சி எப்படி நாதன் ஜோன்ஸை அழிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கான்செப்டே. அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். சின்ன குழந்தைகளும் கூட இந்த படத்தை பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மியூசிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் 3 சாங்ஸ் வரும், இந்த 3 சாங்ஸுமே நல்லாயிருக்கும். பார்க்காதவங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் வந்து பவேஷ் ஜோஷி. இது வந்து 2018 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் வந்து விஜிலேட் ஆக்ஷன் மூவின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சூப்பர் ஹீரோனா இதில் வந்து ஹீரோவுக்கு வந்து எந்த சூப்பர் பவரும் கிடையாது. ஒரு மனிதன் வந்து திடீர்னு சூப்பர் ஹீரோவை மாறணும்னா அவன் இந்த சொசைட்டிக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தத்ரூபமாக ஒரு லைவாகவே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இது வந்து 2018 உண்மையிலே சூப்பர் மூவி அப்படின்ற பேர் எடுத்துச்சு. அந்த அளவுக்கு பாலிவுட்டில் இந்த படம் நேமாச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா விக்ரமாதித்யான்றவர் அந்த படத்தோட டைரக்டர். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேனலில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொசைட்டியில் நடக்கிற அநியாயங்களை வந்து அவங்க வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொன்றையும் காமிக்கும் போது இவங்களுக்கு பல இடத்துல இருந்து தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ ஏன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து இந்த மக்களை ஏன் நீ காப்பாற்றக்கூடாது, இதுக்காண்டி ஒரு சூப்பர் மேனோ ஒரு ஸ்பைடர் மேனோ வரப்போ போகிறதில்ல, நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டு இந்த பவேஷ்ன்றவரை வந்து சூப்பர் ஹீரோவை மாற்றுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, முக்கால்வாசி அடி வாங்கிட்டே இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஏரியா கவுன்சிலரும் அந்த ஏரியா எம்எல்ஏவும் நடக்கிற தப்பை வந்து இவங்க வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த உண்மை வந்து அந்த ஏரியாவில் இருக்க கவுன்சிலருக்கு தெரிய வருது. அந்த கவுன்சிலர் ஏற்கனவே வந்து ஒரு ரவுடியாக இருக்கிறார். அப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணி பவேஷ் மேலே அந்த பழியை போடுறதுனால அவர் வந்து தலைமுறை வேண்டிய நிலைமை வந்து இதோட இன்டர்வல் போயிடுது. இன்டர்வலுக்கு அப்புறம் பவேஷ் ஜோஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உண்மையிலே ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறி அவரே அவருக்கு தேவையான வாகனங்களை ரெடி பண்ணி அவர் எப்படி வந்து அந்த எம்எல்ஏ கவுன்சிலையும் தடுத்து இந்த சொசைட்டிக்கு எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றதான் இந்த மீதி படத்தோட கதை. உண்மையிலே ஒரு தனி மனிதன் எப்படி சூப்பர் ஹீரோவாக மாறினா இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். இதுவும் ஒரு அருமையான படம் தான். மற்ற 2 படங்களை விட இந்த படம் வந்து லைவ் ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். உண்மையிலே சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.